திமுகவின் நிலைப்பாட்டை ராகுல் காந்தியிடம் தெளிவுபடுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படலாம் என்றும், அதில் எம்பி கனிமொழி முக்கிய பங்காற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது, ஆட்சியில் பங்கு இல்லை என்ற திமுக நிலைப்பாடு தொடரும் என்றும், காங்கிரசுக்கு 28 முதல் 30 தொகுதிகள் வரை வழங்கும் முன்மொழிவு இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கு நடுவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வபெருந்தகை ஒருபுறம் திமுகவுடன் இணக்கமாக இருப்பது போல பேசினாலும், 1967க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாத ஆதங்கத்தையும், 2006இல் ஆட்சியில் பங்கு பெறாமல் விட்டது தவறு என்பதையும் அடிக்கடி பேட்டிகளில் கோடிட்டு காட்டுகிறார். மறுபுறம் விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணி மிகவும் வலிமையானது என்று சொன்னாலும், ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை அனைத்து கட்சிகளுக்கும் உள்ள ஜனநாயக உரிமை என்பதை மறுக்கவில்லை. இப்போது பந்து ராகுல் காந்தியின் வசம் உள்ளது. எனினும், கனிமொழி ராகுல் சந்திப்பிற்கு பிறகுதான் காங்கிரஸ் இந்த நெருக்கடியை தணிக்குமா அல்லது தனி வழி தேடுமா என்பது தெரியவரும். அதுவரை தமிழக அரசியலில் ஒருவித குழப்பமும் சலசலப்பும் நீடிக்கவே செய்யும் என தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.